கழுவி அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? கணவன் ஒரு பிரயாணம் ஒன்று போறதுக்கு முன்னால அல்லது தொழிலுக்கு போக முன்னால அவருடைய ஹெல்மெட் ஒரு பக்கம் தேட, பேக் ஒரு பக்கம் தேட, இதெல்லாம் தேட வச்சிருக்கிறாங்களா அல்லது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்கிறீங்களா? இப்ப இது மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள் ஏன் போட்டிருக்கிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த கிதாபை வாசி எடுக்கலாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த எக்ஸாம்ல நீங்க உட்கார்ந்து மார்க் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் கிடைக்கலாட்டி நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இதுதான். எனவே நாங்க குடும்ப வாழ்க்கை ஒன்று வாழக்கூடிய நேரத்துல முதலாவது அல்லாஹுடைய கடமைகளையும் பார்க்கணும், கணவனுடைய கடமைகளையும் பார்க்கணும். இந்த ரெண்டையும் நாங்க நிறைவேற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவார். அதே மாதிரி ஷரீஅத்துடைய பக்கத்துல எங்களுக்கு என்னென்ன கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ இந்த நேரத்துல நாங்க பார்க்கணும். கணவனுக்கு இதாத் செய்யற நேரத்துல கணவன் ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை சென்னா, பர்தா போட வானம் என்று சொன்னா இந்த நேரத்துல இதாத் செய்யணும் என்றது வாஜிப் இல்ல, வாஜிப் இல்ல. ஆனாலும் பர்தா போடாத ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண் பர்தா போடாம இருக்கிறது மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் சொல்றார் போடுங்களே போடுங்களே. இப்ப இந்த பெண் ரெண்டு விதமான பாவத்துக்கு ஆளாக்கப்படுறா. ஒன்று அல்லாஹ்வுடைய கடமை பர்தா போடணும், அதையும் செய்யாம இருக்கிறா. அதை கணவனும் சொல்றா போடுறதுக்கு, அதையும் செய்யாம இருக்கிறா. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே பர்தாவுடைய விஷயத்துல நாங்க கணவன் வானம் சொன்னாலும் போடணும், கணவன் போடுங்க என்று சொன்னா ரெண்டு விதமான பாவங்கள் வரும் போடாம இருந்தா. ஆனாலும் நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும், ஆரம்பத்துல சொன்னது போல நீங்க ஹுகூக்குல்லாவுடைய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி கணவனுடைய ஹுகூக்குடைய விஷயத்துல புறப்பாடு செய்யவானம். ஏனென்றா எங்களுக்கு உலமாக்கல் என்ற ரீதியில் எங்களுக்கு வரக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட், ஹஸ்ரத் என்ன மனைவியை பத்தி சொல்றதுக்கு குறாண்டும் இல்ல, அவ தொழுகைகள் எல்லாம் பக்குவம் ஹஸ்ரத், அவ நோம்பெண்டா புடிச்சு கொண்டே இருப்பா, குரான் என்றா ஓதிக்கொண்டே இருப்பா, பர்தா என்றா அவக்கு யாரும் பார்த்தா அவக்கு சும்மா கரைஞ்சி போற மாதிரி அப்படிதான் இருப்பா. ஆனாலும் நிம்மதி இல்ல ஹஸ்ரத் என்றா விலகி கொள்ளவோ நீங்க ஹுகூக்குல்லாவை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கணவன் பொறுத்ததை தேடணும் என்றா அது கிடைக்காது. நீங்க பார்க்கணும் கணவன் கேட்கறத நீங்க ஆக்கி கொடுக்கறீங்களா, அவர் வரக்குள்ள நீங்க சந்தோஷமா வெல்கம் பண்றீங்களா, அவருடைய தேவைகளை நீங்க பூர்த்தி ஆக்குறீங்களா, அவர் சொல்ற சாப்பாட்டை நீங்க ஆக்குறீங்களா. நீங்க கேளுங்க, இன்றைக்கு உங்களுக்கு என்ன ஆக்கி தரணும் கேளுங்க. உங்களுக்கு நீங்க இன்றைக்கு ஆபீஸ் விட்டு வரக்குள்ள உங்களுக்கு என்ன ட்ரிங்க் செஞ்சு வச்சிருக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுடைய விஷயத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று சிக்கனம் இருக்கணும், சிக்கனம் இருக்கணும், சுத்தமும் இருக்கணும். இப்ப சிக்கனம் என்று சொல்ற நேரத்துல கணவன் இன்றைக்கு புரியாணி ஆக்க சொன்னா இல்ல இல்ல நாங்க சிக்கனமா வாழ, நாங்க இன்னைக்கு பருப்பும் பாலும் தின்னும், இதுக்கு சிக்கனம் என்று சொல்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் எதை ஆக்க சொல்றாங்களோ இந்த நேரத்துல உங்களோட பக்குவத்தை காட்ட போவான. நீங்க ஏனைய விஷயங்களை நீங்க சிக்கனத்தை காட்டுங்க. எப்ப கணவர் ஆர்டர் பண்றாங்களோ அந்த நேரத்தில் அவர் செல்றத நீங்க ஆக்குங்க. அசல் நீங்க கேட்கணும், உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஓணும், உங்களுக்கு என்ன ஓணும், சாப்பாட்டுக்கு என்ன ஓணும், டெசர்ட்டுக்கு என்ன ஓணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படி நீங்க தஹஜ்ஜுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, குர்ஆன் எவ்வளவு ஓதணும் என்று கவனம் செலுத்துறீங்களோ, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தஸ்பீஹாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, நோம்புடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ, அதே மாதிரி கணவனுடைய சாப்பாட்டுடைய விஷயத்துல அவருடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்ள பாருங்க. அதே மாதிரி அவர் எதை விரும்புறாரோ, நான் என்ன கலர், உங்களுக்கு விருப்பமான கலரை கேளு, மாலையில வரக்குள்ள அந்த கலர் கொடுத்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்காக வேண்டிதான் நான் இன்றைக்கு இந்த அமைப்பில் இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மிச்சம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரணும். எப்படி ஹுகூக்குல்லால அவ அவுலியா, அவ அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல, அவ இந்த காலத்துக்குரிய ராபியா பசரியா. ஆனா ராபியா பசரியாவும் அப்படி இருக்கிறது. அவங்க கேட்டா சொல்ல, நாங்க ராபியா பசரியாவை டார்கெட்டா வச்சுதான் எங்க அமல்களை செஞ்சு கொண்டு போறோம். ராபியா பசரியாவை பத்தி கிதாப் என்ன வந்திருக்குதுன்னா, அவ தஹஜ்ஜுக்கு எழும்பின உடனே என்ன கேட்கிற கேள்வி, இரவுல படுக்கக்கூடிய நேரத்துல கேட்கிற கேள்வி, கணவன் கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குதா, தேவை இல்லை என்று சென்னதுக்கு பிறகுதான் அவன் முசல்லா விதிப்பான். எனவே நான் ஆரம்பத்துல சொன்னது போல புகஹாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, நீங்க பர்லான தொழுகைய தொழுந்ததுக்கு பின்னால சலாம் கொடுத்துட்டு தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னால சுன்னத் 2 ரகாத் தொழுறதுக்கு முன்னால மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க, நான் தொழவா உங்ககிட்ட உட்காரம்.
அந்த அளவுக்கு ஷரியத் உங்களுக்கு சொல்லிருக்குதுண்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த நேரத்துல நீங்க ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத் கணவனுடைய ஹுகூக்குடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும், அல்லாஹ்வுடைய ஹுகூக்குடைய விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். எப்ப இந்த ரெண்டும் பேலன்ஸாக பேச நீங்க மௌத்தாகினா கணவன் பொருத்தம் கிடைச்ச நிலைமையில மௌத்தாகுவீங்களோ அந்த நேரத்துல ஹதீஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு சொர்க்கம் வாஜி. அப்ப இந்த நேரம் நாங்க இவ்வளவு எல்லாம் பேசுறது காரணம் என்னன்னா, நாங்க செல்ல தேவையில்லை, இன்றைக்கு எல்லாம் வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இதுக்கு அப்புறம் நான் தவறு செஞ்சிருந்தா என்னைய மன்னிச்சு கொள்ளுங்க, கைய பிடிச்சி ஹாதிஹி யதி பியதிக் லா ததஹிலு பிஹம்ரின் ஹத்தா தரதா, இது உங்களுடைய கையை பிடிச்சிட்டேன், எங்க கண்களுக்கு நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தர மாட்டேன் நீங்க எங்களைய மன்னிக்காத வரை. இததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் மாமா மாமியுடைய விஷயத்துல நீங்க பிரச்சனை போட்டிருந்தா நீங்க செல்லோடும், மாமா மாமிக்கு தாராளமா செலவழிங்க. ஏனென்று எங்களுக்கு வார கம்ப்ளைண்ட். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் இந்த உம்மா பாப்பாவை நான் தானே பார்க்கணும். நன்றாக விளங்கி கொள்ளுங்க பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே, கிதாப்ல எழுதுறாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு போறோம், அந்த ஆண் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஆண் என்று வைப்போமே, விளங்கிச்சா? அடுத்தது எல்லாம் பெண் பிள்ளைகள். உம்மாவை பாக்குறது, வாப்பா இல்லைன்னு வச்சா அந்த தங்கச்சிமார்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, தாய பாக்குறது. இப்ப இது அந்த இருக்கக்கூடிய ஒரு மகன் செய்யணுமா இல்லையா? வந்த மனைவி இதுக்கு உதவியாக இருக்காம அவவும் இணைய மட்டும் பாருங்க, உங்களோட உம்மா பார்க்க வேணும், உங்களோட தங்கச்சிய பார்க்க வேணும் என்று சொன்னா இந்த கணவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல விடுவான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கடைசியா ஒரு ஹதீஸ சொல்லி நான் முடிக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கணவன் அதிகமாக அவருக்கு இருக்க ஒரு பெண் உடைய அதிகமான ஹக்கு யாரின் மீது இருக்குது யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க கணவனின் மீது. அதுக்கு பின்னால ரெண்டாவது கேட்டாங்க கேள்வி, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆணுக்கு அதிகமான கடமைகள் யாரின் மீது இருக்குது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க தாயின் மீது. எனவே அந்த கணவனை நீங்க கஷ்டத்துல போடவான. உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, மாப்பாக்கு அடிபடுகிறது இல்ல, மாப்பிள்ளைக்கு அடிபடுகிறது இல்ல. ஆனா கணவனுடைய சொர்க்கமுடைய விஷயம் இருக்குது, அவருடைய ஹக்குடைய விஷயம் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க அவ உம்மோட உள்ளக்க. எனவே நீங்க உங்களோட கணவர் சொர்க்கம் போகணும் என்று விரும்புறீங்கன்னா நீங்க கொஞ்சம் உங்களோட தேவைகளை சுருக்கி உங்களோட உம்மா பாத்துக்கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்தை கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. நீங்க தான் மூத்த புள்ள, நீங்க விட்டீங்கன்னா பாருங்க அடுத்த சகோதரர்கள் அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்ல, ஆனா நீங்க அப்படி இருக்க வேணும், நீங்க கவனம் செலுத்துங்க செல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. இது உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீராக்கும். அவங்க மாமா மாமி வஃபாத் ஆகினதுக்கு பின்னால உங்களோட பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு காலம் நீங்களும் மாமா மாமி ஆகதான் போறீங்க. நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதே அமைப்புலதான் உங்களுக்கு வரக்கூடிய பிச்சனங்களும் நடந்து கொள்ளும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ அதை உங்களுக்கு மத்தியில முதாக்கரா செய்யுங்க. வீட்டுக்கு பேச கணவர்மார்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமைப்புல மாற்றங்கள் உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானா.